இன்னைக்கு எங்கள் இடத்துல மூலி தொகையல்னு சொல்லுங்க, சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. யூஸ்வலாக மூலினா முள்ளங்கி, அந்த முள்ளங்கியை வச்சு ஒரு தொகையல் மாதிரி பண்ணி புளியெல்லாம் வச்சாலே நாங்கள் தொகையல் தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி வேணால் யூஸ்வலாக தொகையல்னால் தேங்காய் தொகையல், பருப்பு தொகையல், கேரட் தொகையல், பீர்க்கங்காய் தொகையல் அதெல்லாம் தான் நான் இங்கே கேள்விப்பட்டிருப்பேன். இந்த முள்ளங்கியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெங்காயம்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான ஒரு தொகையல் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு புளி. இந்த புளியை வேணா வரத்துக்கு தான் வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இது 3ஐயும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். புளி வந்து உங்கள் ஆப்ஷன். புளி வறுத்தாலும் வறுக்கலாம், ட்ரையாக பொடி பண்ணோன்னா. நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். புளி பேஸ்ட் இருந்தால் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதை நல்லா தோல் சீவி கழுவி க்ளீன் பண்ணிட்டு துருவி வச்சு அதோட வெங்காயமும் ஒரு பெருசு பெருசாக கூட நடக்கலாம், அதுக்கு தானே போகிறோம். அதை போட்டு அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது மாதிரி வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் வாசனைக்காக வேணா போடுங்க, வேண்டாட்டா வேண்டாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, இவ்வளோதான். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் மிளகா வத்தல் புளி இதை முதல்ல ட்ரையாக பவுடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட சேர்த்து போட்டால் இந்த ஈரத்தில் இது அரைய மாட்டேங்குது. ஒருவேளை என்னோட மிஸ் தான் அப்படி அரையிட்டு வரணும். அதை பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் முள்ளங்கி மூலி சட்னின்னு சொன்னிட்டு சட்னி யூஸ்வலாக சொல்கிறது இல்லை. ஏன்னா புளி வச்சா நான் தொகையல்னு சொல்லுவேன். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். அரைச்சாச்சு. நான் அரைக்கிறதுக்கு நழியாகும்ல, அரைக்கணும். அவ்வளோதான். ஓகே. இதை அரைச்சிடுங்க சார். முதல்ல இதை ட்ரையாக பொடி பண்ணிக்கோங்க. வேணாலும் காமிக்கிறேன், 1 நிமிஷம்தான், 1 செகண்ட். தொகையில் அதை மிக்சியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 2 அரைஞ்சிருக்கு தெரியுதா? ஆமாம். இதோட இந்த முள்ளங்கியும் அந்த இது வெங்காயம் நீங்கள் வதக்கிருக்கா லேசாக வதக்கணும். ஏன்னா முள்ளங்கி பச்சை வாசனை அடிக்கணும். அப்புறம் தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய். அவ்வளோதான். தேங்காய் உங்களுக்கு வேணா போடுங்க, வேண்டாம். அப்புறம் இதை அரைகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கணும். ஒரே நிமிஷம் இது அரையிறதுக்கு. அவ்வளோதான். துவையல் ரெடி. முள்ளங்கி துவையல் ரெடி பண்ணி பாருங்க. மூலின்னா ஹிந்தியில் எனக்கு 1 2 தெரியும், அது சொல்கிறேன். தெரிஞ்ச பாஷையில சொல்ல, துவையல்னு சொல்ல. மூலி இழுன்னா எவன் கண்டான் பா. இது வந்து வித்தியாசமாக பேர் இருக்கணுமே தான். ஓகே. முள்ளங்கி துவையல் பண்ணி பாருங்க. ஈஸியாக இருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். முள்ளங்கி கறி பண்ணுறது, கூட்டு பண்ணுறது, பொரிச்சக்கோன் பண்ணுறது, சாலட் பண்ணுறது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.